சார் வணக்கம் சார். வணக்கம் மரி. நேற்று சிஎம் விஜய் அவர்கள் சமூக நீதி மாணவர்கள் தங்கும் விடுதியில் போயிட்டு திடீர் ஆய்வு பண்ணியிருக்காரு. சைதாப்பேட்டில் உள்ளது அது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலே எம்சி ராஜா சமூக விடுதி கூடம், அது வந்து சமூக விடுதி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சமூக விடுதி சைதாப்பேட்டையிலுடைய அண்ணா சாலையில் இருக்குது. அந்த சமூக விடுதியில் படித்தவர்கள் பல தலைவர்களாக, பல அரசு அதிகாரிகளாக இருக்காங்க. காரணம் என்னென்னா, கிராமப்புறங்களில் மிகவும் பின்தங்கிய பகுதியிலிருந்து அரசு கல்லூரிகளில் படிப்பதற்காக அவர்கள் சென்னை வரும் பொழுது தங்குவதற்கு ஒரு திக்கெட் காலேஜில் ஹாஸ்டல் இருந்தால் கூட சரி, அதெல்லாம் ஃபுல்லாகிடும். நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் ஹாஸ்டல்லாம் நீங்கள் இது பண்ணவே முடியாது. சென்னையில் ரூம் எடுத்தும் தங்க முடியாது. எங்கேருந்து தங்க முடியும்? ரொம்ப பின்தங்கிய பகுதியிலேருந்து வரவங்களாம் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது, இன்னும் இருந்து கொண்டிருப்பது எம்சி ராஜா சமூக விடுதி தான். இங்கே காலகாலமாக ரொம்ப காலமான ஒரு விஷயம் என்னென்னா, தரமான சாப்பாடு இல்லை, தங்கத்துக்கு சரியான வசதிகள் இல்லை. அப்புறம் வந்து இடையிலலாம் கூட நான் சொல்கிறது ஒரு 5-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, வெளியே இருக்கிற ஆட்கள்லாம் வந்து உள்ளே வந்து விடுதிக்குள்ளே வந்து தங்கிடுவாங்க. அங்கெல்லாம் மாணவர்கள்லாம் விரட்டிடுவாங்க, சமூக விரோதிகள்லாம் அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் கூட வந்திருக்கு. அது பிறகு வந்து அதிரடி ரைடெல்லாம் விட்டுருக்காங்க. ஆனால் அடிப்படை வசதிகள் இல்லை அப்படின்னா, ஒரு மாணவன் ஒரு நீங்கள் ஒரு கிராமப்புறத்தில் என்னதான் வசதி கம்மியாக இருந்தால் கூட ஒரு நல்ல சாப்பாடுன்னா ஒரு தரமான சாப்பாடு அவனுக்கு எப்பவுமே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா, ஒரு கூழோ ஒரு கஞ்சியோ ஒரு பழைய சோறோ அப்படின்னா அது அவன் ஒரு திருப்தியாக சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு. அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து தரமற்ற சாப்பாடு, குடிதண்ணீர் தரம் இல்லாத ஒன்று, வெளியே வந்து டீ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ காசு, அவன் கவனம் படிப்பில் போவோமா, ஹாஸ்டலில் போனோம்னா வெறுப்பு வரும், என்னடா அங்கே போனோமா அப்படின்னு. இதில் முக்கியமான ஒரு விஷயம்னா, அப்போ நான் சொல்கிற காலகட்டங்கள்லாம் பார்ட் டைம் வேலைக்கு அவ்வளோவான வசதிகள்லாம் கிடையாது மாணவர்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ பைக் ஓட்டலாம், சுபி ஜொமேட்டோ மாதிரி ஆன்லைனில் வந்து உணவகங்களை வந்து கொண்டு போய் கொடுக்கலாம், எத்தனையோ வசதி, இந்த இன்ஸ்டா மார்ட், இப்படி பல இது இருக்குது. வந்து இப்போ பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுற அத்தனை ஜாப்களும் இப்போ இருக்குது. வந்து இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இந்த விடுதிக்குள்ளே வந்து தங்கி கிடைக்கிற காசு இது பண்ணி படிப்பையும் முடிச்சுட்டு போகும் போதுனா, அந்த தங்குற இடம் எப்பவுமே வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம கால் வயிறு கஞ்சி குடித்தா கூட படுத்து தூங்குற இடம் நிம்மதியான இடமா இருக்கணும்னுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி நாங்கள் இந்த விடுதியில் இருக்கிறோம், இங்கே அடிப்படை வசதியிலே கிடையாது அப்படின்ற ஒரு புகார் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, முதல்வர் வராருன்னு எந்த ஆர்ப்பாட்டமும் கிடையாது, எந்த முன்னேற்பாடும் கிடையாது, எந்த தகவலும் கூட கடைசி நேரத்தில் தான் அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வந்தது. அது இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு பெண்மணி, ஒரு அம்மா பிரசவ ஆஸ்பத்திரியில் என்னெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த வீடியோ முதல்வர் பார்த்துட்டு வண்டியை எக்மோர் பக்கம் திருப்பிடா அப்படின்னு சொன்ன மாதிரி வண்டியை சைதாப்பேட்டை பக்கம் திருப்புங்க அப்படின்னு சொல்லி சைதாப்பேட்டை போயிட்டு அந்த சமூக விடுதிக்குள் திடீர் ஆய்வு செய்த பொழுது ஒரு மாணவர், அந்த காணொளி இருக்குது பாருங்கள், ஒரு மாணவர் தெல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதை ஒரு முதலமைச்சர் கை கட்டிக்கிட்டு முழுமையாக அந்த மாணவர் சொல்கிறத கேட்குறாரு பாருங்க. இதுதான் நீங்கள் கடந்த காலங்களில் இல்லை பல சம்பவங்கள் நம்ம சொல்லலாம். வந்து நம்ம சின்ன வயசில் படிக்கிற காலத்தில் வந்து மாவட்ட கல்வி அலுவலர் வந்து அந்த ஆய்வுக்கு வருவார். வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ வருவார். அப்போ பள்ளிக்கூடமே பரபரப்பாயிடும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தகவல் சொல்லிவிடுவாங்க. இதே போல தான் ஏதாவது ஆய்வுக்கோ ஒரு அமைச்சர்களோ, இதுக்கு முந்தைய ஆட்சியோ அதுக்கு முந்தைய ஆட்சியோ 60 ஆண்டு காலமாக இந்த அமைச்சர்களோ அதிகாரிகளோ சட்டமன்ற உறுப்பினர்களோ ஆய்வுக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஆட்கள்லாம், இந்த அல்ல கைங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாணவர்கிட்ட இங்கே வந்து குறையெல்லாம் சொல்லக்கூடாது, அதிகம் அவங்ககிட்ட பேசக்கூடாது, 2 வார்த்தை தான் பேசணும், நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது. வந்து ஆனால் ஒரு தமிழகத்தினுடைய ஒரு முதலமைச்சர் அவர் வந்து நிற்கிறாரு, ஒரு மாணவர் சொல்கிறாரு, அந்த மாணவர் சொல்வதை முழுமையாக கேட்கிறார், அவர் பேச விட்டு. மற்றவங்க யாராக இருந்தாங்கன்னா, தம்பி பொது நிறுத்து, பேசல எனக்கு தெரியலாம் கம்னரு அப்படின்னா முழுமையாக கேட்குறாரு. இடையில யாரோ ஒரு அதிகாரி வந்து பேசுகிறாங்க, இருங்கண்ணா அவர் பேசட்டும் அப்படின்னு. அதற்கு தீர்வு காணப்படும். அந்த மாணவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா இங்கே சரியாக சாப்பாடு இல்லைங்க, அதை வந்து ஒரு அதிகாரி வந்தாருங்க, வருவாங்க, நான் சொன்ன உடனே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனே 1 வாரம் நல்ல சாப்பாடு போடுவாங்க, நல்லா தண்ணி வரும், ஃபேன்லாம் ஓடும், எல்லாம் நடக்கும். அதன் பிறகு பழைய குருடி கதவை திரண்டுற மாதிரி ஆகிடும், நிலைமை மோசமாகிடும். இது காலகாலமாக நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இங்கே படிக்கிற மாணவர்கள் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்தாங்கன்னா இந்த கேட்டை இழுத்து மூடிடுவாங்க, பார்க்லேயே வெளியே படுத்துட்டு இருப்பாங்க,
நாங்கள் ரொம்ப பின்தங்கிய பகுதியிலேருந்து வரவங்க, நாங்கள் ஏழை எளியவர்கள், எங்களுக்கு வேறு வழியே கிடையாதுங்க, இதை நீங்கள் பார்த்து ஏற்பாடு பண்ணுங்கன்னு நேற்று ஆய்வுக்கு போன முதல்வர் இன்று அதை உத்தரவிட்டு விட்டார். அதுதாங்க ஆய்வுக்கு போன மறுநாளே அதற்கான உத்தரவு பாஸ் ஆயிடுச்சு. வந்து களத்தில் இறங்கு தீர்வை காணு, இதுதான் தாவேகானுடைய இன்றைய அரசாங்கத்துடைய ஒரு ஸ்லோகம் மந்திரன்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து இந்த கட்டளைக்கான உத்தரவு வந்து தொடர்ந்து நடக்குமா சார்? இல்லை வந்து இதுவும் வந்து கடந்த ஆட்சி முறை நிற்கிறதான வாய்ப்பு இருக்கு? இல்லை, அதையும் சோஷியல் மீடியாவில் நல்ல கேள்வி இது. அதை சோஷியல் மீடியாவிலையும் கேட்டிருக்காங்க. வந்து ஐயா நீங்கள் வந்துட்டீங்க, உத்தரவு போட்டீங்க, இது வந்து ஒரு 15 நாளோ 1 மாதமோ இல்லை 2 மாதம் வரைக்கும் கூட தாங்க, வந்து இல்லைன்னா மறுபடியும் அதே மாதிரி தான் மாறும், நீங்கள் மறுபடியும் ஒரு முறை ஆய்வுக்கு வாங்க, நீங்கள் ஒரு கடுமையாக அதிகாரிகளுக்கு உத்தரவிடுங்கன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கே தெரியும் போது அதை அதை வந்து சம்மந்தப்பட்டவர்கள் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கும்போது இது முதல்வருக்கு தெரியாதா? நான் கேள்விப்பட்டது வரைக்கும் அதிகாரிகளிடம் நான் எந்த நேரத்துக்கு வேணாலும் திரும்ப ஆய்வுக்கு வருவேன், இல்லது என் சம்மந்தப்பட்டவர்கள் யாராவது இங்கே அமைச்சு எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்க சொல்லுவேன், அப்போ நிலைமை பழையபடி இருந்ததுன்னா கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளாராம். சார், இன்னொன்று சிஎம் விஜய் அவருடைய ஆட்சியை பார்த்துட்டு மற்ற மாநிலங்களிலும் வந்து அந்த ஆட்சியை வந்து கொண்டாடுறாங்களா சார்? இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அருமையான கேள்வி. ஏற்கனவே கேரளாவில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. விஜய் அவர்கள் முதல்வர் ஆக வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒரு தம்பதியினர் கேரளாவில் வயநாடு பகுதியிலிருந்து நடந்து இங்கே சென்னைக்கு வந்து அவங்க மீட் பண்ணவும் பண்ணிட்டாங்க. இது மாதிரி பல சம்பவங்கள் சொல்லலாம். குறிப்பாக முதல்ல வந்து அவருடைய திரைப்படங்கள் பெரிய ஃபேமஸ் ஆச்சு. வந்து நம்ம தளபதி விஜய்ன்னு சொல்லுவோம், அவங்க வந்து விஜய் தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த திரைப்படங்கள் நீங்கள் ஃபேஸ்புக்கை திறந்தாலே இந்த தெரி படத்துடைய நிறைய காட்சிகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் வந்து அதே போல் பிகில் படத்துடைய காட்சிகள் வந்து அது என்னென்னா லட்சக்கணக்கில் அதை பார்வையாளர் பார்த்துருப்பாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு இளம் முதலமைச்சர் இங்கே உள்ளே வந்திருக்காரு. அவர் லஞ்ச லாவணியத்துக்கு எதிராகவும் யார் தப்பு செஞ்சாலும் பாரபட்சம் பார்க்காத ஒருத்தராகவும் பாருங்கள். இன்றைக்கி ஆம்னி பஸ்ஸு உரிமையாளர்கள் சங்கம் வந்து நேற்று வந்து ஒரு கூட்டத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க, பர்மிட் வாங்கிறதுக்கு இல்லைன்னா அந்த ரெனியூவலுக்கு போகும்போது 3 லட்சம் 4 லட்சம் நாங்கள் வந்து இது வரைக்கும் லஞ்சம் கொடுத்துருக்கோம், 10 பைசா லஞ்சம் வாங்கலைங்க அப்படின்னு நெகிழ்ச்சியாக உண்மை அதுதான் சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் அவங்களுக்கும் ஒரு கோரிக்கையாக பொதுமக்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் 10 பைசா லஞ்சம் வாங்காமல் தானே இதெல்லாம் வேலையை முடிச்சிருக்கீங்க, இந்த தீபாவளி பொங்கல் வந்த நேரத்தில் பல மடங்கு ஆமணி கட்டத்தை ஏற்றுறீங்க, அதுக்கும் முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் கண்டிப்பாக. நீங்கள் என்ன காரணம் சொல்லுங்க? ஏங்க அவனுக்கு லஞ்சம் கொடுத்ததுனால தாங்க நாங்கள் கட்டணத்தை ஏற்றுறோம், அவங்களுக்கு நான் துட்டு கொடுத்ததுனால தான் இங்கே டிக்கெட்டு இல்லை உங்கள் கையை வைக்க வேண்டியதாக இருக்குதுன்ற சொல்லுவீங்களே. இப்போ எதுவும் கொடுக்கல, இல்லை வேலை நடந்துச்சுல. அதனால் பண்டிகை காலங்களில் வரலாறு காணாத இந்த கட்டணங்களை உயர்த்தக்கூடாது தனியார் பேருந்து சேர்ந்தவர்கள் அப்படின்னு பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இது என்ன ஆகுதுன்னா அப்படியே பரவ ஆரம்பிக்குது. இந்த நார்த்தில் பரவ ஆரம்பித்து அங்கே ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குது. அதனுடைய வெளிப்பாடாக லக்னோவிலேருந்து ஒரு 24 வயது இளைஞர் இந்திய கொடியை பிடிச்சிக்கிட்டு இவரை சிஎம் விஜயை பார்க்கறதுக்காக லக்னோவிலேருந்து பாருங்கள் எவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் அவங்க போனால் இமயமலையை தொட்டுடலாம். அங்கேருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் ஒன்றும் வாங்கலை. நான் அவரை பார்க்கலனா கூட பரவாயில்ல, அந்த செக்ரட்டரியேட்டை நான் தொட்டுட்டு போயிடுறேன்ட்டு கிளம்பி வந்துட்டாங்க. இதுதான் இந்தியா முழுக்க விஜயோடைய புகழ் பரவி இருக்கிறது. சார், அந்த ஆம்னி பஸ் சங்க தலைவரே வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பர்மிட் எதனா வாங்கணும் அப்படின்னாக்கா எங்களுக்கு வந்து 5 லட்சம் 6 லட்சம் அந்த மாதிரி வந்து அதிகாரிகள் வந்து எங்களை வந்து கேட்குறாங்க, நாங்கள் அதனால தான் வந்து இந்த பஸ் கட்டணத்தை ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆட்சி சிஎம் விஜயோடைய ஆட்சி அமைந்ததுலேருந்து எந்த ஒரு லஞ்ச லாவணியமும் கிடையாது, நாங்கள் வந்து அரசு கட்டணத்திலே வந்து நாங்கள் பஸ்ஸை இயக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? சூப்பரான ஒரு விஷயம். அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன்னா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த பொங்கல் தீபாவளி சமயத்தில் பார்த்திங்கன்னா அரசு பேருந்தில் எவ்வளோ கூட்டம் தான் போகும், தாங்காது. ஆனால் பல குடும்பங்கள் பார்த்திங்கன்னா பைக்கில்லாம் கிளம்பிடுவாங்க. அவங்க யார் போவாங்கன்னா இந்த வட மாவட்டத்தில் இருக்கிறவங்க, வேலூர், செய்யாறு, திருவண்ணாமலை, ஆரணி, போலூர், செஞ்சி, திண்டிவனம், இது வரைக்கும் தான் போக முடியும் ஒரு ஃபேமிலி ஏற்றி. அதுக்கப்புறம் நீங்கள் திருச்சி இதெல்லாம் போக முடியாது, வந்து அது ரிஸ்க்கான பயணம். கார் வச்சுங்கிறவங்க போயிடுவாங்க. அரசு பேருந்து நம்பாதவர்கள் தனியார் பேருந்துக்கு நீங்கள் கட்டணம் ஏற்றலாம், ஆனால் பன்மடங்கு கட்டணம் ஏற்றுமதி தான் சாக்குன்ட்டு இந்த டிக்கெட்டு பிளாக்ல வைக்கிற கதையை ஏற்றிட்டா இந்த நடுத்தர குடும்பம் என்ன ஆகும்? இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க, அரசு நிர்ணயித்த விலையில் நாங்கள் தான் கட்டணம் வைப்போனா இது தாங்க. அப்போ இவ்வளோ காலம் என்னன்னா, நீங்கள் இந்த பக்கம் லஞ்சம் வாங்கினீங்க, நாங்கள் அந்த 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 காசை வந்து மக்களுடைய தலையில் நாங்கள் வந்து பயணம் செய்கிறவங்களுடைய தலையில் போட்டிருந்தோம்.
இப்போ நீங்கள் வாங்கலை இல்லைங்களா, எங்களுக்கு அந்த லாபம் நியாயமான லாபம் வந்தால் போதும் அப்படின்ற ஒரு விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம். இதுதாங்க ஒரு நல்லாட்சிக்கான ஒரு சரியான உதாரணம். சார் இன்னொன்று ரீல்ஸ் ஆச்சுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த ரீல்ஸே வந்து ஒரு பாசிட்டிவாகவும் அமைதில்லை சார். அதை பார்த்துட்டு வந்து நிறைய முன்னெச்சரிக்கைகள்லாம் நம்ம பண்ணுறாங்களே சார், இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஒரே ஒரு உதாரணம் ஹரி. நேற்று வந்து இந்த சமூக நீதி விடுதி எம்சி ராஜா சமூக நீதி விடுதி சைதாப்பேட்டைக்கு முதல்வர் போயிருக்காரு. எந்த மீடியாவும் கூப்பிடல, எந்த ப்ரெஸ் ரிலீஸும் கொடுக்கல, எந்த ப்ரெஸ் மீட்டும் அவர் ப்ரெஸ்ஸை சந்திக்கல விடுங்க, அவங்களே கூட ஒரு கேமரா வச்சு கூட எடுக்கல. அந்த ரீல்ஸ் எடுத்தவர்கள் மாணவர்கள், அங்கிருந்த மாணவர்கள் அதை தடுக்கவும் இல்லை. நீங்கள் என்னென்னா, கடந்த ஆட்சி முன்பு ஜெயலலிதா ஆட்சி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கும்பொழுது ஃபோட்டோகிராஃபில் கண்ணை பார்த்து எடுக்கக்கூடாது, அது என்னங்க அப்படின்னு கேட்பாங்களாம். வந்து அதெல்லாம் உண்டு, வந்து சில கட்டுப்பாடுகள்லாம் உண்டு. வந்து அவங்ககிட்ட அனாவசியமான பேச்செல்லாம் பேசக்கூடாதுன்னு வாங்க, வந்து இவ்வளோ தான் பேசணும் அளவோட. நீங்கள் சந்திக்க வரும்போதே சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்களா அதிகாரிகள். நேராக போனோம், அவங்கள வணங்கணும், நீங்கள் கொண்டு வந்து பூங்கத்தை கொடுக்கணும், அவங்க வந்து எதாவது கேட்டால் அந்த கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அம்மா எனக்கு இது மாதிரி இது சொன்னீங்கன்னா தொலைச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே பொத்தனா போல் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் நேற்று ஒரு முதல்வர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் மாதிரி போயிருக்காரு. அங்கே ஒரு மாணவர்கள் இதுவும் எடுக்கிறாங்க. இப்போ அவர் நினச்சா அதெல்லாம் எடுக்கக்கூடாது, எல்லா செல்ஃபோனையும் வாங்கி வைங்க, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். எடுக்கட்டும் அவங்க. ஏன்னா இவங்க ரீல்ஸ் எடுக்கல, தாவேக்கா ரீல்ஸ் எடுக்கல, அந்த மாணவர்கள் எடுத்த ரீல்ஸு இப்போ எடுத்த பிறகு தானே தெரியுது. வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதுதானே வந்து இந்தியா முழுக்க பரவுது, இதுதானே உலகம் முழுக்க போய் சேருது, இதுதானே மொழியே தெரியாத அந்த நார்த்தில் போய் இப்படி ஒரு முதல்வர் ஒரு மாணவர்களுக்காக உள்ளே இறங்கி ஒரு விடுதிக்குள்ளே போய் ஆய்வு பண்ணுறாரு, கேட்குறாரு. இப்போ இதுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, மறுபடியும் எங்கள் தலைநகரமாக இருக்குது, சென்னையாக இருக்குது, முதல்வர் சீக்கிரமாக வந்துடலாம், அவருடைய நீலாங்கரை வீட்டிலேருந்து சைதாப்பேட்டை எவ்வளோ தூரம், இல்லைன்னா செக்ரட்டரியேட்லேருந்து சைதாப்பேட்டை எவ்வளோ தூரம் வந்துடுவார், எங்கள் ஊர்லாம் என்னங்க ஆகிறதுன்னு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் முதல்வர் போனால் என்ன ஆகும்? வந்து அவர் இதுதான் வேலையாக பண்ணிகிட்டு இருக்கணும். வந்து அவர் முதல்வரா அல்லது ஆய்வு பண்ணுற அதிகாரியா? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அந்த அந்த மாவட்டம் சார்ந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்டிப்பாக ஒரு உத்தரவு வெளியிட்டிருக்காரு. அதே வேளையில் ரீல்ஸ் ஆச்சுன்னு இன்னும் எவ்வளோ காலம் தான் ரீல்ஸ் ஆட்சி சொல்ல போகிறீங்க? ரீல்ஸ் தான் ஹிட் ஆகி போய்க்குது, அது ட்ரெய்லராக மாறிடுச்சு, மெயின் பிக்சராக மாறிக்கிட்டு இருக்க, உன்னையா ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.